அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். கலை திருவிழா 2025-26 கல்வியாண்டில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களில் மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்களும் கலை திருவிழா போட்டிகளில் கலந்து கொள்ளும் வகையில் அவர்களின் பெயர்களை எமிஸ் வலைதளத்தில் எவ்வாறு உள்ளீடு செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸில் எமிஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு சர்ச் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் emis.tnschools.gov.in அப்படின்னு வந்திருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும். அந்த இடத்துல உங்க ஸ்கூலோட 11 டிஜிட் யூடிஎஸ் நம்பரை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க. நீங்க லாகின் பண்ணினதும் உங்களது பள்ளியின் லாகின் பேஜ் வந்திருக்கும். அதுல ரைட் சைட்லயே டவுன் ஏர்வுக்கு பக்கத்துல 3 பிங்க் லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்கூல் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் லாஸ்ட்டாக காம்படிஷன் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்துட்டு அதற்கு கீழே ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு வந்துட்டு செலக்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு கலை திருவிழா ஃபார் CWSN 2025-26 அப்படிங்கிற ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு கிளாஸ் அப்படின்னு வந்திருக்கும். அதற்கு கீழே இருக்கக்கூடிய டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகள் எந்த வகுப்பின் கீழ் இருக்கிறார்களோ அந்த பிரிவை செலக்ட் பண்ணிக்கோங்க. எங்களது பள்ளியில் 3 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள பிரிவுகளில் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகள் இருக்கிறதுனால அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணினதும் டைப் ஆஃப் காம்படிஷன் அப்படின்னு கேட்கும். அந்த டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். அந்த டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு மாற்றுத்திறன் கொண்ட குழந்தை எந்த போட்டியில் கலந்து கொள்கிறாரோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க செலக்ட் பண்ணினதும் ஆட் பார்ட்டிசிபென்ட் அப்படின்னு வந்திருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட் அப்படின்னு வந்துட்டு உங்களது பள்ளியில் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய பெயர் வந்திருக்கும். அதில் கலந்து கொள்ளும் மாணவர்களுடைய பெயரை நீங்க டிக் பண்ணுவதற்கு அந்த மாணவருடைய பெயருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செக் பாக்ஸை டிக் பண்ணுங்க. டிக் பண்ணினதும் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். நீங்க சப்மிட் கொடுத்துக்கோங்க. எங்களது பள்ளியில் ஒரே ஒரு மாற்றுத்திறன் கொண்ட குழந்தை மட்டும் இருக்கக்கூடிய காரணத்தால் அந்த மாணவருடைய பேரை டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கிறேன். உங்களது பள்ளியில் ஒன்றுக்கு மேற்பட்ட மாணவர்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் எத்தனை மாணவர்கள் அந்த போட்டியில் கலந்து கொள்கிறார்களோ அந்த மாணவர்களுடைய பேருக்கு நேராக டிக் பண்ணிட்டு லாஸ்டா சப்மிட் அப்படிங்கிற பிங்க் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆடட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கும். அதன் பிறகு நீங்க ஆட் பண்ண பார்ட்டிசிபென்ட்ஸை வியூ பண்ணி பார்ப்பதற்கு வியூ பார்ட்டிசிபென்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணும்போது அந்த மாணவருடைய பெயர் வந்திருக்கும். தவறுதலை ஆட் பண்ணா ரிமூவ் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணியும் நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். இது போல மிக எளிமையான முறையில் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளையும் கலை திருவிழா போட்டிகளில் பங்கேற்பதற்கு எமிஸ் வலைதளத்தில் அவர்களின் விவரங்களை ஆட் செய்யலாம். அடுத்ததாக மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கு மட்டும் போட்டிகள் நடைபெறும் தினத்தன்று அவர்களின் படைப்புகளை புகைப்படமாகவோ அல்லது வீடியோவாகவோ எடுத்து வைத்துக் கொள்ளவும் அவர்களுக்கு மட்டும் அவர்களின் படைப்புகளை எமிஸ் வலைதளத்தில் நாம் பதிவேற்றம் செய்வதற்கான ஆப்ஷன் வெளியிடுவார்கள். அதன் பிறகு தலைமை ஆசிரியர்கள் அவர்களுக்கான படைப்புகளை எமிஸ் வலைதளத்தில் உள்ளீடு செய்து கொள்ளலாம். நன்றி.